இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். ஒரு காட்டில் சிங்கம் இருந்தது. வயதாகிவிட்டது. முன்ன மாதிரி ஓடி ஆடியெல்லாம் அதனால் வேட்டையாட முடியல. வேட்டையாட முடியலன்னாலும் அதற்கும் பசிக்கத்தானே செய்யும். பிறந்த குழந்தைக்கும் பசிக்கும், நாளைக்கு இறந்து போகிற நிலைமையில் இருக்கிற ஆளுக்கும் பசிக்கும். சிங்கத்துக்கும் பசி. ஆனால் இது வேட்டையாட ஓடினா எல்லா மிருகங்களும் வேகமாக ஓடி போயிடுது. இதனால் வேகமாக போய் வேட்டையாடவும் முடியல. அப்போ அங்கே ஒரு நரி வந்தது. இந்த நரி சொன்னது, சிங்கராஜா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. நான் என்ன செய்கிறேன், போய் ஏதாவது ஒரு மிருகத்தை நைஸாக பேசி கூட்டிகிட்டு வந்துடுறேன். இந்த குகைக்கு பக்கம் வந்ததுமே நீங்கள் எங்கேயாவது மறைஞ்சிருங்க. சரியான இடம் வந்ததும் ஓங்கி ஒரே அடி அடிங்க, அப்புறம் சாப்பிட்ருங்க. சிங்கமும் பார்த்தது, அதுவும் நல்ல யோசனை தான், நான் இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு. நரிக்கு என்ன அப்படின்னா, இந்த சிங்கம் அடித்ததுன்னு வச்சுக்கோங்க, முழுசையுமேவா சிங்கம் சாப்பிட முடியும்? எப்படியும் பாதி தான் சாப்பிட முடியும். அப்போ மீதி இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு உணவாக போகும் அப்படின்னு நரிக்கும் ஒரு லாபம் கிடைக்குதே அப்படின்ட்டு நரி காடெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சது, ஏதாவது மிருகம் கிடைக்குமான்ட்டு. பார்த்தா அங்கே ஒரு ஏரியினுடைய கரையோரத்தில் ஒரு கழுதை புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. இது மெதுவாக பக்கம் போச்சு. போய் அந்த கழுதைக்கு பக்கத்தில் நின்று சொன்னது, ஆஹா, உன்னை போல அதிர்ஷ்டம் செய்தவர் யார்? இளவரசே, நீங்கள் தான் மிகுந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. இந்த கழுதை திரும்பி பார்த்தது, யாரடா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்த்தா நரி. பக்கத்தில் வேற எந்த மிருகமும் இல்லையா? இந்த கழுதைக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்ன கிண்டல் பண்ணுறியா? என்ன போய் அதிர்ஷ்டகாரங்கன்னு சொல்கிற, அதுவும் இளவரசேன்னு சொல்கிற அப்படின்னு. இந்த நரி சொன்னது உண்மைதான். நம்ம சிங்கராஜாவுக்கு வயசாயிடுச்சு. அவர் தனக்கு பின்னாடி இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்கு யார் தகுதியான ஆள் அப்படின்ட்டு ஒரு வாரமாக யோசனை பண்ணி உன்னை தான் தேர்வு செஞ்சுருக்கார். அதனால் இப்போ போய் நீ அந்த கழுதையை கையோட கூட்டிட்டு வா, அதுக்கு இளவரசு பட்டம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், வா போகலாம் அப்படின்னது. இந்த கழுதைக்கு கொஞ்சம் சந்தேகம், நீ உண்மையை தான் சொல்கிறையா? இதில் நான் பொய் சொல்ல வேண்டி என்ன இருக்குது? சிங்கராஜா தான் கூப்பிட்டாரு, உடனடியாக வந்தீங்கன்னா உனக்கு இளவரசு பட்டம் கட்டிடுவாங்க. இன்னும் நான் கொஞ்ச நாளில் அந்த சிங்கம் இறந்ததும் நீ இந்த காட்டுக்கே ராஜா ஆயிடலாம், கழுதை ராஜா. உடனே அந்த கழுதைக்கு ஆசை வந்துச்சு. சரி வா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு இந்த நரி வந்தது. குகைக்கு பக்கம் வந்த உடனே 2 நாளாக சாப்பிடாம இருந்த அந்த ஆத்திரத்தில் இந்த கழுதையை பார்த்த உடனே இந்த சிங்கம் வேகமாக பாஞ்சது பாருங்க. இந்த கழுதை கொஞ்சம் பின்னுக்கு இழுத்தது. இழுத்தா அதனுடைய காது 2 மேலே நீட்டிட்டு வந்தது இல்லை, அந்த காது மட்டும்தான் சிங்கத்தோட வாயில் பிடிக்க முடிச்சது. காது கட்டாயிருச்சு. இந்த கழுதை தப்பிச்சா போதுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடி போயாச்சு. இப்போ இந்த நரி சிங்கத்தை பார்த்து திட்ட ஆரம்பிச்சது, என்ன ராஜா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன், இப்படி அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு காரியத்தையே கெடுத்துட்டியே அப்படின்ட்டு. சிங்கம் சொன்னது, நான் என்ன பண்ணட்டும், 2 நாளாக பட்னியாக இருந்தேன் இல்லையா, அதனால் வேகமாக பாஞ்சேன். வந்த உடனே அது பார் காதோடு நின்று போச்சு. அப்படியா, சரி, வேற ஏதாவது கிடைக்குமான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அந்த நரிக்கிட்ட சிங்கம் சொன்னது. நரி சொன்னது, வேற எதெல்லாம் எதுக்கு, மறுபடியும் அதே கழுதையை கூட்டிகிட்டு வரேன், இந்த முறையாவது ஒழுங்காக வேட்டையாட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனது. போய் அந்த கழுதை எங்கே இருக்குன்னு தேடுது. இது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு அழுதுகிட்டு வந்தது. பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. இந்த நரி பக்கத்தில் போன உடனே அந்த கழுதை நரியை பார்த்து கோவத்தில், இப்படி என் உயிரை எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனியா நீ, உன்னை நம்பி வந்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த நரி சிரின்னு சிரிச்சது. சிரிச்சுட்டு சொன்னது, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை எதுக்காக கூட்டிகிட்டு போனேன்? இளவரசு பட்டம் கட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனேன். இளவரசு பட்டம்னா என்ன நினச்ச? தலையில் ஒரு கிரீடம் வைக்கணும் இல்லை, தலைக்கு மேலே தூக்கிட்டு இருக்கு உன் காது 2. கிரீடத்தை மாட்ட முடியுமா?
அதனால தான் கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியாக தான் உன்னுடைய 2 காதையும் சிங்கராஜா கடிச்சு எடுத்தார். அது புரியாமல் ஓடி வந்துட்டேன். ராஜா ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு சில தியாகங்களை எல்லாம் செய்யணும். காது நீட்டிட்டு இருந்த அந்த கிரீடத்தை வைக்க முடியுமா? தலையில் மகுடத்தை சூட்ட முடியுமா? மகுடம் சூட்டினா தானே இளவரசன் அடையாளம். ஓ அப்படியா, நான் கூட அது என்னை கொல்ல வந்துருச்சோன்னு நினச்சேன். சரி வா, ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு சிங்கராஜா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. வா போகலாம். மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தது. இப்போ என்ன பண்ணது சிங்கம், முதல்ல தான் வந்த உடனே பாஞ்சிட்டமேன்னு கொஞ்சம் வர விட்டு அதுக்கப்புறம் பாஞ்சது பாருங்க. இந்த கழுதை கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. அதோட வால் மட்டும்தான் சிங்கத்தினுடைய வாயில் கிடைச்சது. வாழை கடிச்சது கழுதைக்கு மறுபடியும் பயம், ஓடி போயிடுச்சு. இந்த நரிக்கு கோபம் இருந்தாலும் சிங்கத்துக்கிட்ட காமிக்க முடியுமா? என்னங்க ராஜா இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி அவசரப்பட்டு மறுபடியும் பாருங்க, போன தடவை காதை கடிச்சு தோர்த்தி விட்டீங்க, இந்த தடவை வாழை கடிச்சு தோர்த்தி விட்டீங்க. நான் என்ன பண்ணட்டும், போன தடவை தான் ரொம்ப சீக்கிரமாக பாஞ்சிட்டேன்னு நினச்சேன், இப்போ ரொம்ப லேட்டாக பாஞ்சிட்டேன் நாட்டங்குது. அதனால தான் பாய்ச்சல் வால் வரைக்கும் தாண்டி வந்துருச்சு. சரி விடு, வேற எதையாவது போய் பாரு அப்படின்னது. நரி சொன்னது, வேற எதுவும் வேண்டாம், மறுபடியும் அதே கழுதையை நான் கூட்டிகிட்டு வரேன். அடுத்த முறை ஒன்று தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. மறுபடியும் இது போனது. இது ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. இந்த நரியை பார்த்ததும், நீ போன தடவையே என்னை ஏமாத்திட்ட, அது என்னை கொல்லத்தான் பார்க்குது. ஏற்கனவே மகுடம் சூட்டுறதுக்கு வசதியாக காதை கடிச்சிருச்சு இல்லை, அப்புறம் இப்போ எதுக்கு என்னை கடிக்க வந்தது அப்படின்னு அந்த கழுதை கேட்டது. மறுபடியும் நரி சொன்னது சிரிச்சுக்கிட்டே, அட பைத்தியக்கார கழுதையே, உன்னமா உனக்கு புரியல, மகுடம் சூட்டின பிறகு எங்கே உட்கார வைப்பாங்க உன்னை? சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாங்க. வால் இருந்தால் சிம்மாசனத்தில் உட்கார வைக்க முடியுமா? அந்த வால் இடிக்காதா பின்னாடி? அதனால தான் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்காக உன்னுடைய வாளை அது கடிச்சது. இது புரியாமல் நீ வந்துட்டியே அப்படின்னு சொன்னது. அப்படியா சொல்கிற? ஆமாம் வா, இன்னொரு தடவை சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நீ ஏதாச்சும் ஆகணுமா வேணாமா? கழுதைக்கு ஆசை. மறுபடியும் போனது. 2 தடவை தவறு ஏற்பட்ட காரணத்தினால எச்சரிக்கையாக இருந்த சிங்கம் 3வது முறை இந்த கழுதையை சரியாக அடித்து சாகடிச்சாச்சு. அது சொன்னது, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன், அதுக்குள்ளே நீ என்ன பண்ணு, இந்த கழுதையை பிரித்து அதனுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சது, நான் வந்தது சாப்பிட்றதுக்கு வசதியாக அப்படின்ட்டு. இது போனது, கழுதையினுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் நரி தனித்தனியாக பிரித்து எடுத்தது. இதுக்கும் பசி தாங்கலை, காலையிலேருந்து சுற்றிட்டு இருந்ததில்லை. சரி எதை எடுக்கிறதுன்னு தெரியல, அதோட மூளையை மட்டும் எடுத்து நரி சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இந்த சின்னதை ராஜா என்ன கேட்கவா போகிறா அப்படின்ட்டு திரும்பி வந்தது. இந்த சிங்கம் பார்த்தது, எல்லாம் தனித்தனியாக இருக்குது. சரின்னு சாப்பிட ஆரம்பிச்சது. அப்போ தான் சந்தேகம் வந்தது, ஆமாம் இந்த கழுதையோட மூளை எங்கே அப்படின்னு நரிக்கிட்ட கேட்டது. நரி சொன்னது, ஏதாஜா அந்த கழுதைக்கு மூளையே இல்லை. என்னடா சொல்கிற, மூளையே இல்லாமல் எப்படா இருக்கும்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு மட்டும் மூளை இருந்திருந்தா நான் ராஜாக்கரன்னு சொன்னப்பயே அது நம்பாமல் வந்திருக்கணும். இல்லை முறை கிரீடம் மாற்றத்துக்காக காதை கடிச்சாங்கன்னு அப்பயாவது நம்பாமல் இருந்திருக்கணும். இல்லை 2வது முறையும் போய் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு வாழை கடிச்சாங்கன்னு சொன்னப்பயாவது நம்பாமல் இருந்திருக்கணும். இப்படி ஒவ்வொரு முறை நான் சொன்னதெல்லாம் நம்பி இப்படி செத்து போயிருக்கே, 3வது முறையும் உங்ககிட்ட இப்படி மாட்டி செத்து போச்சே, இந்த கழுதைக்கு உண்மையிலேயே கொஞ்சமாவது மூளை இருந்திருந்தா இப்படி வந்திருக்குமா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டது. அப்போ தான் அந்த சிங்கம் சொன்னது, ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், அதுக்கு மூளை இருக்காது அப்படின்ட்டு. 2 முறை ஏமாந்த பிறகும் 3வது முறையும் ஏமாந்தா அந்த மூளை இல்லாத கழுதையை போன்ற நிலைமை தான், உயிரே போயிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். தலைப்புக்கு வருவோம். தலைமிதல் இல்லாத கழுதைன்னு சொன்னேன்ல, தலைமிதல் என்பது மூளையை சொல்லக்கூடிய நல்ல பழந்தமிழ் சொல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.